கர்நாடகாவில் காவிரி நீர்பிடிப்பு பகுதிகளில் மழை நீடிப்பதால் ஒகேனக்கலுக்கான நீர்வரத்து வினாடிக்கு 70,000 கனஅடியாக அதிகரித்து உள்ளது. இது தொடர்பாக நமது செய்தியாளர் மாதையன் வழங்கிய கள தகவல்களை கேட்கலாம். தென்மேற்கு பருவமழை தீவிரமடைந்ததனால கேரளா, வயநாடு, குடகு, மைசூர் பகுதியில் தொடர்ந்து கனமழை பெய்து வருவதால கர்நாடகா மாநிலத்தில் அமைந்துள்ள கிருஷ்ணசாகர் அணையம், கபினி அணையம் முழு கொள்ளல் வெட்டியுள்ளது. இதனால் கர்நாடகா மாநிலத்திலிருந்து திறக்கப்பட்ட தண்ணீரானது நேற்று முதலே தன்மையளவிற்கு அதிகரித்து வருகிறது. கர்நாடகா மாநிலத்தில் அமைந்துள்ள கிருஷ்ணசாகர் அணையிலிருந்து சுமார் 55,000 கனஅடி தண்ணீரும், கபினி அணையிலிருந்து 30,000 கனஅடியும் சுமார் 85,000 கனஅடி தண்ணீரை தமிழகத்துக்கு திறந்துள்ளனர். கடந்த 3 தினங்களாகவே நீர்வரத்து படிப்படியாக அதிகரித்து வருகிறது. நேற்று மாலை நிலவரப்படி வினாடிக்கு 50,000 கனஅடியாக தமிழக எல்லையான பில்லிகுண்டுக்கு அதிகரித்த நிலையில இன்று காலை நிலவரப்படி 57,000 கனஅடியும், மேலும் பாத்தீங்கன்னா 65,000 கனஅடியும் அதிகரித்தது. தற்போது நிலவரப்படி 70,000 கனஅடியாக அதிகரித்துள்ளது. தொடர்ந்து இதே தண்ணீரானது நீடித்து வருகிறது. இதனால் மாவட்ட ஆட்சியர் சதீஷ் அவர்கள் பரிசல் ஈக்கவும் ஆற்றில் குளிக்கவும் தொடர்ந்து தடை விதித்து வருகிறார்கள். அதே போல தமிழக எல்லையான பில்லிகுண்டு, அன்செட்டி, கேரட்டி, நாட்ராபாளையம், ஒகேனக்கல் வனப்பகுதியிலும் தொடர்ந்து தமிழக பகுதியிலும் கனமழை பெய்து வருவதால நீர்வரத்து 1,00,000க்கும் மேற்பட்ட தண்ணீர் வரும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. இதனால் பாதுகாப்பு கருதி மாவட்ட ஆட்சியர்கள் பரிசல் ஈக்கிறதுக்கும் குளிக்கிறதுக்கும் தொடர்ந்து தடை விதித்து வருகிறார்கள். இந்த தண்ணீரானது இன்று மாலைக்குள் மேட்டூர் சென்று அடையும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. அதே போல கடந்த 1 மாதத்துக்கும் மேற்பட்ட நாட்களாகவே காய்ந்து போய் வறண்டு போயிருந்த நிலையில தற்போது சினிபால்ஸ், மெயின் அருவி, தொங்கு பாலம், ஐவரிபாணி பகுதியிலெல்லாம் ஆறு பறித்தும் கொட்டும் தண்ணீரை பார்க்க முடியும். பாறை திட்டுகளாக இருந்த நிலையில தற்போது வெள்ளம் ஆறு பறித்து செல்வதை நம்ம பார்க்க முடியும்.